டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எனர்ஜி கன்சர்வேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆற்றல் சேமிப்பு. ஓகே, எனர்ஜிங்கிறதுக்கு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம சேமிக்கிறோம், மிச்சப்படுத்துகிறோம். ஓகே, சேமிப்பு மிச்சப்படுத்துறது எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டியூப்லைட்டுக்கு பதிலாக நாம் ஒரு எல்இடி லைட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது எனர்ஜி கன்சம்ஷனில் வருது. அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூப்லைட்டு 40 வாட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, அதே லியூமென்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி நமக்கு அரவுண்டு 10 to 20 வாட்ஸ்லேயே கிடச்சிருது, அதே அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. அதாவது எனர்ஜி கன்சம்ஷன் 40 வாட்டுக்கு பதிலாக இங்கே 10லேருந்து 20 வாட்டு தான். அதாவது பாதிக்கு பாதியாக குறையுது. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடியதில் நார்மல் சோக். ஓகேங்களா? நார்மல் சோக்குக்கு, டியூப்லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் சோக்கு, எலக்ட்ரானிக் சோக்கு, இதில் யூஸ் பண்ணும்போது என்ன வகையான எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்குது அப்படின்னுட்டு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன கன்சர்வேஷன் இருக்குது அப்படின்னுட்டு. அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி லைட்டு, உங்களுக்கு கன்வென்ஷனல் லைட்டுக்கும் எல்இடி லைட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் டிஃப்ரென்ஸாக இருக்குன்ட்டு. இப்போ ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைக்கிங்களேன், நார்மல் ஃபேன் இருக்குது. 2000க்கு முன்னாடி வாங்கின ஒரு நார்மல் ஃபேனு, பிஎல்டிசி ஃபேனு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு பவர் கன்சம்ஷனில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் ஃபேன் அரௌண்டு 80 to 90 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. சரிங்களா? பழைய காலத்து ஃபேன்லாம். இப்போது பிஎல்டிசி ஃபேன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 35 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஓகே, மேக்ஸிமம் ஸ்பீடில். ஓகேங்களா? அதே 1200 mm ஃபேனு ஜென்ரலாக அதை அப்படி தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. 1200 mm இருக்கக்கூடிய ஒரு நார்மல் கன்வென்ஷனல் ஃபேன் 90 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுதுன்னா, அதே இடத்துல பிஎல்டிசி ஃபேன் எவ்வளவு கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 35 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுது. சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு இப்போ அதில் உங்களோட 6வது எக்ஸ்பெரிமெண்ட்டான அதில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 6வது எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த 6வது எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, பிஎல்டிசி ஃபேன் எந்த அளவுக்கு பவரை மிச்சப்படுத்துது அப்படின்னுட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்வென்ஷனல் சீலிங் ஃபேன் 80 to 90 வாட்ஸ். இப்போ பிஎல்டிசி ஃபேன் எப்படி மிச்சப்படுத்துது அப்படின்னுட்டு அதுக்கான சர்க்யூட் டயக்ராமை சும்மா பார்ப்போமே. உங்களுக்கு சில புரிதல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சர்க்யூட் டயக்ராமை போட்டு நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அம்மீட்ரு, ஒரு வோல்ட் மீட்ரு, ஒரு வாட் மீட்ரு. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர். டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர். ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு, டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எஸ்பிஎஸ்டி சுவிட்ச் வழியாக கொண்டு போயிட்டு நம்ம பிஎல்டிசி ஃபேனோட கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஃபேனுன்னு வச்சுக்கோங்க, பிஎல்டிசி ஃபேனு. இது நியூட்ரல், டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரோட நியூட்ரல், ஃபேனோட நியூட்ரல். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான பிளாக் டயக்ராமு. இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே இது வாட் மீட்டரு, எம்ஐஎல்ல காமனு, 300 or 600 வோல்ட்டு. இது 0 to 300 வோல்ட்ஸு வோல்ட் மீட்ரு. சிமிலர்லி 0 to 1 amps அம்மீட்ரு போதும் இதுக்கு. எம்ஐ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் சப்ளை, ஏசி சப்ளை. ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் இந்த ஐடியாஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போது வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு டேபிளர் காலமில் வோல்டேஜ் ரீடிங்கு கரண்ட் ரீடிங்கையும் பார்த்து நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து பவரை கால்குலேட் பண்ணிக்கலாம். சிம்பிளி வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது பவர். சிமிலர்லி டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரே தேவையில்லை. உங்களுக்கு வந்து பவர் கன்சியூம்டு டூரிங் த டைம் இன்டர்வல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எனர்ஜி மீட்டர் ரீடிங்கும் வந்துடும். ஒன்றும் இல்லை, பவர் இன்டூ டைம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸோ அல்லது 1 மினிட்டோ அல்லது 1 ஹவருக்கோ நம்ம வந்து பவரை எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதை டைமால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எனர்ஜி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜியோட யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோ வாட்டு ஹவர். சரிங்களா? ஸோ எனர்ஜியோட யூனிட் வந்து கிலோ வாட் ஹவர். ஸோ உங்களுக்கு வந்து வாட் மீட்டரே தேவை இல்லாமல் நம்ம வந்து வோல்ட்மீட்டர் கரண்ட் வேல்யூவை வச்சுக்கிட்டே வோல்டேஜ் கரண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம பவர் கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி பவரை வந்து டைமால் பெருக்கி நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வந்து டெமோவாகவே பார்ப்போம். அந்த டெமோவான எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து பவர் கன்சம்ஷன் பிட்வீன் பிஎல்டிசி ஃபேன் ஒரு சீலிங் ஃபேனுக்கு உண்டான பவர் கன்சம்ஷனை டைரெக்டாக இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எனர்ஜி மீட்டர் இல்லாமல் டைரெக்டாக பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் கன்சியூம்டு வந்து இது 80 வாட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கன்வென்ஷனல் ஃபேனுக்கு அது 1 ஹவர் ஓடுதுன்னு வச்சுப்போமே. நமக்கு எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னா 80 கிலோவாட் ஹவர். 80 × 1 80 கிலோவாட் ஹவர். ஓகேங்களா? ஸோ 80 கிலோவாட் ஹவருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளவு யூனிட்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைடட் பை 1000 போடணும். டிவைடட் பை 1000 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளவு யூனிட்ஸ். ஓகேங்களா? 8 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து யூனிட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இதே உங்களுக்கு வந்து பிஎல்டிசி ஃபேனுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பிஎல்டிசி ஃபேனில் வந்து 35 வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு 1 ஹவர் ஓடுது அப்படின்னா சிமிலர்லி 35 கிலோவாட் ஹவர். சாரி, வாட் ஹவர். இந்த இடத்துல வாட் இல்லைல்ல, அதான் இந்த இடத்துல வாட் ஹவர். இப்போ டிவைடட் பை 1000 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸுங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ 35 டிவைடட் பை 1000 போட்டால் அவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னுட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு. ஸோ எவ்வளவு ஆற்றலையும் நாம் சேமித்திருக்கோம், எவ்வளவு எனர்ஜியை நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல நார்மல் சீலிங் ஃபேன் ஓடுது 80 வாட்ஸ் ஓடுறதுக்கு பதிலாக பிஎல்டிசி ஃபேனு ஒன்று ஓடுது 1 ஹவர் ஓடுதுன்னா நமக்கு எவ்வளவு மிச்சமாக இருக்குது பாருங்கள் கரண்ட் பில்லு. நான் இப்போ உங்களுக்கு கால்குலேட்டரில் போட்டு சொல்கிறேன். கால்குலேட்டரில் போடுங்க. 8 டிவைடட் பை 100 போடுங்க. 0.08 யூனிட்ஸ் தான் போயிருக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 35 டிவைடட் பை 100 1000 0.035 யூனிட்ஸ். சரிங்களா? 0.035 எங்கே இருக்குது, 0.03 எங்கே இருக்குது, 0.08 எங்கே இருக்குது. ஸோ எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதே வந்து 100 ஹவர்ஸ்க்கு போட்டிங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா இதே 100 ஹவர்ஸ்க்கு அதே இது எரியுது அப்படிங்கும்போது என்ன ஆகுது பாருங்கள். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதான ஆகும். இது வந்து 8 யூனிட்ஸ் ஆகிடும். இது 3.5 யூனிட்ஸ் தான் ஆகும். ஸோ இன்ட்டு 100 போடும்போது 0.08ங்கிறது வந்து 8 யூனிட்ஸ் எங்கே இருக்குது. 3 யூனிட்ஸ் 3.5 யூனிட்ஸுங்கிறது என்ன கம்மி தானே. பாதிக்கும் கம்மி. ஓகேவா? 7 யூனிட்ஸ் வந்து அதில் பாதி தான் 3.5. ஸோ பாதிக்கும் பாதியாக கம்மியாகுது ஒரு சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்குமான டிஃபரன்ஸ். சரிங்களா?